திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின் பேட்டியளித்த அவர், ரோம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபீடல் வாசித்தது போல் தமிழ்நாடு பற்றி எரியும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்தார். ஒரு தொழிலாளர் விரோத போக்கு ஆளும் என்ற விடியாத திமுக அரசு கடைபிடிக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் காலத்திலே தொழிலாளர் வர்க்கத்திற்காக ஏகப்பட்ட அளவிற்கு வாக்குறுதி அளித்தாங்க. வாக்குறுதி அளித்தவர்கள் எதையாவது நிறைவேற்றினாங்களா என்றால் இல்லை. இன்றைக்கு கூட நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றும் அவர் அந்த ஓய்வு பெற்ற பலன்கள் அவர்களால் அனுபவிக்க முடியல. இந்த பலன் தொகை கொடுக்கல. அதே போன்று அவர்களுக்கு நிலுவைத் தொகையும் கொடுக்கல. இன்றைக்கு அவர்களெல்லாம் இந்த ஆட்சியில் ஒரு தட்டேந்தி பிச்சை கேட்டு போராட்டம் செய்கின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கு ஆளும் இந்த விடியாத அரசு தொழிலாளர்கள் தள்ளி இருக்கின்றது. ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையில் இருந்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில ஒரு கோடை காலத்துல என்ன செய்யணும்? ஒரு ஆய்வு செய்து உடனடியாக என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை இல்லையா? அதாவது ரோம் நகரம் தீப்பத்தி எரியும் போது நீரோ மன்னன் என்ன பண்ணா பிடில் வசிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர் முதலமைச்சர் என்ன பண்றாரு? அங்க போய் கோல்ஃப் விளையாடுறாரு. கோல்ஃப் எப்படி இருக்கு பாருங்க. நாடு இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்திலே கிடையாது. இப்போ தென்காசியில கூட கிட்டத்தட்ட 94 கேமரா அவுட்ஸ். 94 கேமரா அவுட்ஸ். இப்போ ஈரோடுல அவுட்ஸ். அதே போல ஊட்டி. தேர்தல் கமிஷனுக்கு இது போதாத காலம் நினைக்கிறாரு. தேர்தல் கமிஷனுக்கு போதாத காலம். முதல்ல சொதப்பல் இதுல ஓட்டர் லிஸ்ட்ல, ரெண்டாவது சொதப்பல் கவுண்டிங் அந்த போலிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போலிங் ஆனது எவ்வளோ அந்த பர்சன்டேஜ் அதுல சொதப்பல். இப்போ மூணாவது சொதப்பல் ஒவ்வொரு சென்டர்லயும் சிசிடிவி கேமரா ஃபெயில். ஏன் இப்போ விஞ்ஞானம் முன்னேறிக்கணும்? ஏன் ஒரு எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஒரு விழிப்போடு இருந்த அந்த கலெக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு பேக்கப் பண்ணி இதுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குது. இப்போ என் வீட்டில் கூட தான் 26 கேமரா இருக்குது. என் வீட்டில் 26 கேமரா இருக்கு. இது சாம்சங்ல 26 கேமரா இருக்கு. சுற்றி வீடை சுற்றி கேமரா இருக்கு. ஒரு நாள் கூட ஃபெயிலியர் கிடையாது. 24 hours ஒர்க் பண்ணுது. எங்க வீட்டில் வெயில் அடிக்கலையா? எங்க வீட்டானலாம் வெயில் இல்லையா? வெயில் அடிக்கிற இடத்துல தான் இது ஃபெயிலியர் ஆகாது. இந்த விளக்கத்தை ஏற்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு பொறுப்பேற்று உடனே ரெக்டிஃபை பண்ண இந்த 3 இடங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இது போல இனிமே ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எல்லா இடத்தையும் தொடர்ச்சி ஆச்சுன்னா அது நம்பகத்தன்மை ஒரு கேள்வி.